முதல் தலைப்பு வந்து பழையனூர் நீலிக்கதை. இந்த கதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கட்டாயம் ஒரு வார்த்தையா நீலி கண்ணீராவாவது கேள்விப்பட்டிருப்போம். இத முதல்ல வந்து திருஞான சம்பந்தர் தான் அவரோட பாடல்கள் ஒரு இடத்துல எழுத்து வடிவில குறிப்பிட்டதா ஐயா சொல்றாரு. நான் கூட அத வந்து இப்போ சமீபத்தில வந்த கதை நினைச்சுட்டு இருந்தேன். இத படிக்கும்போது தான் இது பல நூற்றாண்டுகளா அ இருக்கிற கதை அப்படின்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் இருக்கிற கதை அப்படின்னு. அந்த கதை முதல்ல கதைய சொல்லிர்றேனே. என்ன கதைன்னா, பழையனூர் ஊர் பக்கத்துல இருக்க ஒரு வணிகன் வந்து தன்னோட முதல் மனைவிய கொன்னுட்டு வேற ஊர் போய் 2வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அ வ வணிகன் அத நல்லா நோட் பண்ணிக்கங்க. திரும்ப வரும்போது அதே ஊருக்கு வரும்போது இறந்து காத்துட்டு இருக்க அந்த பெண் நீலிங்கிற பெண் வந்து பேயா மாறி, இப்ப இருக்க அ மனைவியா ஏதோ ஒரு உருமாறி சாரி அந்த முதல் மனைவியா உருமாறி, ஒரு கறிக்கட்டைய எடுத்து குழந்தையா மாத்தி, மாயத்துல அ அவன் பின்தொடர்ந்து வரான். அவன் பயந்து வரான். ஒரு ஊர்ல அ இது நீதி கேட்கறாங்க. வேளாளர்கள்ட்ட நீதி கேட்கறாங்க. அவன் வந்து இல்ல இது பொண்டாட்டி இல்ல பெண்ணுங்கிறாங்க. அது பேய்ங்கிறா. அந்த பெண் வந்து இவரு என்ன விட்டுட்டு போக பார்க்குறாருங்கிற கரெக்ட்டா இவங்க என்ன பண்ணலாம்னு குழப்புது. அந்த குழந்தை கரெக்ட்டா அப்பாங்கவும், குழந்தை பொய் சொல்லாது இல்லையா? அதனால இது புருஷன் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க. இல்ல இவன கொன்றுவானோனே, அப்படியா நீங்க 2 பேரும் ஒரு வீட்ல இருங்க. உன்ன கொன்னுட்டா நாங்க தீர்ப்பு சொன்ன நாங்க 70 பேரும் நாங்க தீக்குளிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இத வந்து நான் வில்லுப்பாட்டா இப்போ வேற ஏதோ இடத்துல கேட்டுருக்கேன். அப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்குள்ள அடைச்ச வீட்டுக்குள்ள பேயா மாறுறத வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படியே அவளுக்கு நகம் முளைக்கிறதும், பல்லு முளைக்கிறதும், அவன் அலர்றதும், அவன இது பண்றதும் அப்படியே சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அவன் செத்து போனது வந்து பார்த்தோம்னா, தீர்ப்பு தப்பா சொல்ட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன மாரியே கட்டையெல்லாம் போட்டு வளர்த்து, தீ வளர்த்து குதிச்சு செத்துருவாங்க. ஆனா, சொன்ன சொல் தவறாம இருந்ததுனால, அந்த தீ வந்து ரொம்ப நாளும் இருந்ததாகவும், மூவேந்தர்களும் வந்து பார்த்துட்டு, அது சம்மந்தமா பாடல்கள் எழுதுனதாவும் சொல்றாங்க. இப்ப இது வந்து எல்லாரும் கேள்விப்பட்ட கத. ஆ இத வந்து இந்த கதையோட இதா வந்து அடையாளமா இன்னமும் பேசுறதுல இருக்கிறது வந்து, யாராவது பொய்யா கண்ணீர் வடிச்சு ஏமாத்திட்டு இருந்தா, குறிப்பா பெண்கள வந்து சொன்னா, "நீலி கண்ணீர் வடிக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீலியோட கண்ணீர்ங்கிறது பொய். ஏமாத்தறதுக்காக சொல்றது அப்படிங்கிற மாரி. இத வந்து ஆ அடுத்து வந்து இதுல ஐயா தோப்பா ஐயா என்ன மாரி கேள்விகள் எழுப்புறாருன்னா, அ முதல்ல இது 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 என்ன சித்தாந்தம் அடிப்படையில இருக்கு? வணிகத்துக்கும் வேளாளர்களுக்கும் இருக்கிற வேற்றுமை எப்படி காட்டுது? வணிகர்கள்னா எப்படி ஏமாத்துறவங்களா இருக்காங்க? அதாவது முதல் மனைவிய கொலை பண்றது அப்படிங்கிற மாரியும், வேளாளர்கள் எப்படி நியாயத்துக்காக சொன்ன சொல் தவறாம தீக்குளிக்கிறாங்க அப்படிங்கிற மாரியும் இந்த கதை இருக்கு. அப்படின்னு அதோட உட்கூறுகள ஆராய்ஞ்சு சொல்றாரு. அத விட முக்கியமா, நீலி ஏன் தெய்வமாக்கப்படலன்னு கேள்வி கேட்கிறாரு. உண்மையிலேயே இந்த கட்டுரைய படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு யோசனையே வரல. கதை அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. என்னதான் இங்க எல்லா கடவுள்களுமே, தெய்வங்களுமே கதைகள வச்சு தான் உருவாக்கப்படுறாங்க. இந்த கதையில சொல்லப்படுற நீலி வந்து ஏன் ஒரு தனி தெய்வமா உருவாக்கப்படல? தாய் தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள்லாம் நெறைய இருக்கிற நம்ம வழிபாட்டு முறையில ஏன் நீலி இல்ல அப்படிங்கும்போது தான், ஒரு பெண்ணுக்கு எந்த மதமா இருந்தாலும் இது கிட்டத்தட்ட வணிகத்த குறை சொல்றதுனால சமணத்துக்கு எதிரான பௌத்த மதமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சைவத்தோட இதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீலிய வந்து அவங்க கடவுளாக்கல. இப்போ முத்தாலம்மன் கதை அப்படிங்கிறத கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இறந்து போன தெய்வங்கள் அப்படிங்கிற இதுல வரும். ஆ வேற ஒரு ஜாதியில காதலிச்ச ஒரு பெண்ண எல்லாரும் அடிச்சு கொன்றுப்பாய்ங்க. அடிச்சு கொன்னவள எங்க திருப்பி வந்து பழி வாங்குறோங்கிற பேர்ல அவள கடவுளா மாத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. பொங்கல் வச்சிருப்பாய்ங்க. முத்தாலம்மன் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கும். அந்த சாமிக்கு இதே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ மண்ணுல ச களிமண்ல சிலை செஞ்சு உருட்டுக்கட்டையில அடிச்சு அந்த சிலைய உடைக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வேண்டுதல் இதாவே இருக்கும். திருவிழாவாவே இருக்கும். அந்த மாரி அப்படி அந்த மாரி பண்ணதெல்லாம் கூட சாமியாக்கிட்டு, நீலி ஏன் சாமியாக்கலங்கிறப்ப, ஒரு பெண் பழி வாங்குறத வந்து எந்த சமயமும் ஏத்துக்க தயாரா இல்ல. அப்படிங்கிறத சொல்றாரு. உண்மையிலேயே அப்ப அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஆமா, எந்த சமூகமுமே எந்த என்னதான் சைவம் வந்து சரிபாதி பெண்கள ஏத்துக்கிட்டதா சொன்னாலுமே, எல்லா சமூகமும் பெண்கள் 2ஆம் தரமா தான் நடத்துது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இல்லைங்களா? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நாட்கள்ல வில்லுப்பாளர்கள் இத சேர்த்துக்கிட்டு, இசக்கி அம்மன வந்து நீலியோட அம்சமா, அவதாரமா காட்டுறதா சொல்லியிருக்காரு. ஆ எனக்கு வந்து இந்த கதை வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது.
இந்த பல கோணங்கள திறக்கிறதா இருந்தது.